இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவோன்னா இந்த டாபிக், அதாவது அல்ஜிப்ராங்கிறது இங்கே நம்ம சொல்கிறது அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா இல்லைன்னா மாடர்ன் அல்ஜிப்ரா. மெயினாக வேறு எக்ஸாமில் சிலபஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். அதில் நீங்கள் பர்டிகுலராக எதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ அப்போ வந்து எதை பார்க்கணும், எதை ஒமிட் பண்ணிடலாம் அந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு, அதையும் கொஞ்சம் நீங்கள் சொல்லிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே தெரிகிறது யூஜிடிஆர்பியோட சிலபஸ், யூஜிடிஆர்பி மேத்ஸ். பட் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூனிட் 1 வந்து அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரா வந்துடும், அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா சில விஷயங்களும் கொஞ்சம் இடையில கொடுத்து வச்சுருப்பாங்க. அதாவது நம்பர் தியரி அப்படிங்கிறதுனால உள்ளே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக்கு இது ஆக்சுவலாக மேட்ரிக்ஸு. பொதுவாக நம்ம இது எங்கே படிப்போம்னா லீனியர் அல்ஜிப்ரா வந்துடும். டயகனலைசேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் வரைக்கும் இங்கே இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரா ரிலேட்டட். அதுக்கப்புறம் ப்ரைம் நம்பர்னு ஆரம்பிக்கிறாங்க. இது நம்பர் தியரின்னு சொல்லலாம், அல்ஜிப்ரா கூடயும் சேர்த்துக்கலாம். இது எங்கே இருந்து எங்கே வரைக்கும்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. இந்த ப்ரைம் அண்ட் காம்போஸ் நம்பர் இங்கே வரைக்கும் இருக்குது. இந்த ரெண்டாவது நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா ப்ரைம் நம்பர்லேருந்து, இது வந்து வேறு சிலபஸில், அதாவது பிஜிடிஆர்பி, பாலிடிஆர்பி, சிஎஸ்ஆர், நெட்டு செட்டு, ஆர்ட்ஸ் டிஆர்பியில் டைரெக்டாக இருக்காது. நான் தெளிவாக சொல்கிறேன், டைரெக்டாக இருக்காது. ஆனால் ப்ரைம் நம்பர் சிஸ்டம்ங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவுக்கு வந்து பேஸ் வந்து ரொம்ப, அது வந்து பேஸ் கண்டிப்பாக அதில் அது வந்து தெரியணும். நமக்கு சிலபஸில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விட அதான் வந்து உங்களுக்கு பேஸ். ரெண்டாவது மார்க் பண்ணியிருக்கிறது பேசிக் நம்பர் தியரி தான். இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆய்லர்ஸ் 5 ஃபங்க்ஷன், நம்பர் தியரிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பேர். கான்குரன்சஸ், ஃபெர்மாட்ஸு, வில்சன் தியரம், லக்ராஞ்ச் தியரம். இது மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அல்ஜிப்ரா சிலபஸில் வந்து இருக்கும். இன் பர்டிகுலர் நெட்டு சிலபஸ்ஸு, ஆர்ட்ஸ் டிஆர்பி சிலபஸில் இருக்கும். பிஜிடிஆர்பியில் கொஞ்சம் டைரெக்டாக குரூப் தியரிக்கு போயிருப்பாங்க. உங்களுக்கு அப்படியே நான் காமிச்சிடுறேன், இதை முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து யூஜிடிஆர்பி. பட் இதோட அல்ஜிப்ரா முடிஞ்சானா கிடையாது. தனியாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ நம்ம பார்த்த யூனிட் 1, அதுக்கப்புறம் யூனிட் 5ல் அல்ஜிப்ராய்க் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு தனியாக கொடுத்துருப்பாங்க. அல்ஜிப்ராய்க் ஸ்ட்ரக்சர்னு தனியாக ஹெட்டிங் கொடுத்துட்டு அதில் குரூப்ஸு, ரிங்கு இதெல்லாம் ஆரம்பித்து நான் ஹைலைட் பண்ணியிருக்க வரைக்கும் இங்கே குரூப் தியரி இங்கே ஆரம்பிக்குது, யூக்ளிட் ரிங்ஸ் வரைக்கும் இங்கே முடியுது. இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவோட சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அல்ஜிப்ரா ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பித்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வரைக்கும் முடியுது லீனியர் அல்ஜிப்ரா. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா. ஸோ சிலபஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கிறணும். இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்து வச்சுருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் கவனமாக வந்து படிக்கும்போது பார்த்துங்க, எது இருக்குது எது இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த கால்வா தியரி அப்படின்னு ஒன்று இருக்கும். மோஸ்ட்லி இதை வந்து நம்ம கலாய்ஸ்ன்னு ரீட் பண்ணுவோம், பட் கரெக்டான ப்ரொனன்சியேஷன் வந்து கால்வா. அவங்க ஒரு வழக்கப்படி கால்வான்னு ரீட் பண்ணணும். நம்ம கலாய்ஸ் தியரி அப்படின்னு படிப்போம். ஸோ இது வந்து இந்த சிலபஸில் இருக்காது யூஜி லெவலுங்கிறதுனால, ஏன்னா இது மோஸ்ட்லி பிஜி லெவலில் தான் இது இருக்கும், இதில் இருக்காது. மற்ற எக்ஸாம்ஸில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்ல வரேன். சிலபஸ் படிக்கும்போது கால்வா தியரி, கால்வா குரூப் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து இல்லை. அதனால நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணிடலான்னா இதை வந்து ஒமிட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து எம்எஸ்சி குவாலிஃபிகேஷன் இருக்குது, நெட்டு செட்டு பிஹெச்டி இருக்குது, வித்து பிஎட் இருக்குது. நீங்கள் வந்து இந்த டிஆர்பி ரிலேட்டடாக எல்லா எக்ஸாமுமே குவாலிஃபைடு, எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணுறீங்க, நெட்டு செட்டும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது எதை ஃபோக்கஸ் பண்ணணும், எது சிலபஸில் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சிலபஸில் பிலோ லெவலில் கொஸ்டின் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீசெண்ட் டைமில் அப்டேட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நேராக செகண்ட் ஆர்டர் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில். சில சிலபஸ்லாம் இப்படி தான் இருக்கும், செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு இருக்கும். அப்போ அதுக்காக ஃபஸ்ட் ஆர்டரில் கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது, கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நம்ம என்ன கிளைம் பண்ண முடியாது, அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்குங்க, ஏன்னா டிஆர்பியை பொறுத்தளவில் வந்து நம்ம அக்யூரேட்டாலாம் எதிர்பார்க்க முடியாது. அது மாதிரி லோ லெவலில் கேட்குறத வந்து நம்ம அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு கிளைம் பண்ண முடியாது. ஓகே, இந்த மாதிரி விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அதுக்காக கால்வா தியரியை கொடுக்காம கால்வா தியரி வந்து கேட்டாங்கன்னா நம்ம கிளைம் பண்ணலாம் சிலபஸ்லேயே கிடையாது அப்படின்னு, ஏன்னா இது வந்து ஹை லெவல். ஸோ ஒரு விஷயத்தை விட ஹை லெவலில் கொஸ்டின் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் அது அவுட் ஆஃப் சிலபஸ், நம்ம கிளைம் பண்ணலாம், பட் லோ லெவலில் கேட்கலாம். ரைட், இது வந்து மெயினாக அல்ஜிப்ரா மட்டும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது. ஒன்று சொல்லிட்டோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலபஸை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பி. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது ஆர்ட்ஸ் டிஆர்பி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக எக்ஸாமே வச்சுருக்காங்க.
ஒரே ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க 2024 சொல்லி 2025 டிசம்பர் 27 எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ரெக்ரூட்மெண்ட் நடக்கலையா அப்படின்னா ஆர்ட்ஸ் டிஆர்பினா உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி எப்போ இது வந்து ஸோ இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் நடக்கலாம். ஆக்சுவலாக எப்போ ரெக்ரூட்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012. அந்த 2012 பார்த்தீங்கன்னா இழுத்து வந்து ஒரு 2012 ஆரம்பிச்சு 2015 வரைக்கும் அந்த போஸ்டிங் போட்டுட்டு இருந்தாங்க. சரிங்களா, இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறணும், சில விஷயங்கள் வந்து எவ்வளோ டிலே ஆகுது அப்படின்றதுக்காக. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இன்டர்வியூ மெத்தட், ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. ஸோ ரிட்டன் எக்ஸாம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் 2025 வந்து நடந்திருக்கு. ஸோ இதுக்கான சிலபஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்முடேஷன் காம்பினேஷன் அப்படின்னு ஆரம்பிக்குது. பெர்முடேஷன் காம்பினேஷனுங்கிறது நம்பர் தியரியில் ஒரு பார்ட்டு தான், அது அல்ஜிப்ராக்குள்ளேயே கொடுத்துட்டாங்க. இங்கேயும் அல்ஜிப்ராங்கிறது பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரா ப்ளஸ் மாடர்ன் அல்ஜிப்ரா ரெண்டு சேர்ந்து தான் இருக்குது. நெட்டு செட்டில் மட்டும்தான் வேறு யூனிட்டில் இருக்கும். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்குது. இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் நம்பர் தியரிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்குள்ளே என்ன வந்துடும்னா உங்களுக்கு அந்த ஆயிலர்ஸ் ஃபங்க்ஷனு இதெல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இதெல்லாமே நம்பர் தியரி ரிலேட் ஆனது. ஸோ இதுலேயும் நம்பர் தியரி இருக்குது. இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு குரூப் தியரி ஆரம்பிக்குது. ஸோ குரூப் தியரி ஆரம்பித்து கேலி சீரம், பெர்முடேஷன் குரூப்பு, சைலோ சீரம், டைரக்ட் ப்ராடக்ட்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் தியரி இங்கேருந்து இங்கே வரைக்கும். அதுக்கப்புறம் ரிங்ஸு. ஸோ ப்ராடாக வந்து மூணாக பிரிச்சிடலாம், குரூப்பு, ரிங்கு, ஃபீல்டு, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா. அதுக்கப்புறம் வெக்டார் ஸ்பேஸ், இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ், லீனியர் அல்ஜிப்ரா அப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக அதுக்கு தான் நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இது வந்து பால்னாமியல் ரிங்ஸ். இது பால்னாமியல் ரிங்ஸ்னால் ரிங்ஸும் சேர்ந்துடும். இது இந்த மாதிரி நம்ம எப்படி நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னா, அப்போ பால்னாமியல் ரிங்ஸ் தானே இருக்குது, அப்போ ரிங்ஸ் தனியாக படிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் படிச்சுதாகணும் கண்டிப்பாக. ஓகேவா, இது வந்து பால்னாமியல் வச்சு வர ரிங்ஸு, அதை மட்டும் சொல்கிறாங்க. அப்போ ரிங்ஸ் பேசிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இசட் கமா ப்ளஸ் கமா டாட்லாம் படிக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக படிச்சுதாகணும். அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வெக்டார் ஸ்பேஸ், இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ், ஆர்த்தோனார்மல் பேசிஸ் ஒரு லைன் நான் அப்படியே கட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். காரணம் என்னென்னா இதெல்லாம் லீனியர் அல்ஜிப்ரா இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்குது. இந்த மாடியூல்ஸுங்கிறது நமக்கு வேறு எந்த சிலபஸ்லையும் இப்போதைக்கு கிடையாது, ஒன்லி ஆர்ட்ஸ் டிஆர்பியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இந்த மாடியூல்ஸுங்கிறது ஐஎன் எர்ஸ்டைன் புக்லேயே இருக்குது, பட் வேறு எந்த சிலபஸ்லையும் இருக்காது. ஸோ இந்த மாடியூல்ஸு, ஃபீல்ட்ஸு, ரூட்ஸ் ஆஃப் பாலினாமியல் இந்த இருக்கு பாருங்கள், கேல்வா தியரி, ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டு, இது வரைக்கும் சால்வபிள் குரூப், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா அல்லது மாடர்ன் அல்ஜிப்ரா. அப்புறம் நம்ம பார்க்குற லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனு, மேட்ரிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாட்ரடிக் ஃபார்ம் இதெல்லாம் வந்து லீனியர் அல்ஜிப்ராவில் வந்துடும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனைட் ஃபீல்டு, வெடர்பர்ன்ஸ் தியரம் ஆன் ஃபைனைட் டிவிஷன் ரிங், இது மறுபடியும் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா. பட் ஒரே யூனிட்டாக இருக்கும்போது நம்ம பிரச்சனை இல்லை, அது எந்த இதாக இருந்தாலும் நம்ம மட்டும் படிக்க தான் போகிறோம். ஸ்ப்ளிட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது நல்லது. இன் பர்டிகுலர் நீங்கள் நெட்டு செட் எழுதுனீங்கன்னா அதையும் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் எப்படி வித்தியாசப்படுதுன்னு. ஸோ இது வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பி. இதுக்கப்புறம் என்ன டிஸ்பிளே ஆகுது, இது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி. இது ரீசெண்டாக தான் சிலபஸ் மாற்றினாங்க. யூஜிடிஆர்பிக்கு வந்து 2022 சிலபஸ் கொடுத்துட்டு, ஐ மீன் 2024 எக்ஸாம் நடந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அஃபீஷியலாக சிலபஸ் வந்து மாறலை. ஸோ மாறாத வரைக்கும் நம்ம அதை தான் எடுத்துக்கிறணும். அஃபீஷியலாக வந்து நமக்கு ஜிஓஓ அல்லது டிஆர்பி வெப்சைட்லேயோ மாறினா தான் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கிற சிலபஸ் தான் நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும். இது டிஆர்பி ரீசெண்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க அவங்களும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குரூப் தியரி பாருங்களேன், ஆரம்பிக்கிறதே குரூப் தியரி தான் ஆரம்பிக்குது. நம்பர் தியரி பற்றி எதுவுமே கொடுக்கல. பட் ஆனாலும் நம்ம கண்டிப்பாக என்ன தெரியணும்னா இந்த ஆயிலர்ஸ் பை ஃபங்க்ஷனு எல்லாமே தெரியணும், ஏன்னா அது குரூப் தியரியில் நமக்கு தேவைப்படும். இது அழகாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பேராவாக இருக்குது. ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து குரூப் தியரி, இங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா. இதுவுமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவும் ஐ மீன் லீனியர் அல்ஜிப்ரா ரெண்டும் சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க. எல்ஏ ப்ளஸ் எம்ஏ ரெண்டு சேர்த்தா இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா அடுத்த பேரா வந்து ரிங்ஸ் வந்துடுது, அழகாக கொடுத்துருக்காங்க. இதுவும் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா தான். இந்த ஸ்ப்ளிட்டப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, இடையில போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் அழகாக ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அடுத்ததில் வந்து இதுவும் பாருங்களேன், கேல்வா தியரி இருக்குது, இதுவும் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா தான்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரா வெக்டார் ஸ்பேஸுக்கு வருது. ஏதாவது இடையில கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ சிலபஸ் வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் இப்படி கொடுக்கணும். இது நல்லா இருக்குது லீனியர் அல்ஜிப்ரா. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா வந்து இதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெக்டார் ஸ்பேஸை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் விடுபட்டு போயிருக்குதுன்னு பார்த்தா அந்த நம்பர் தியரி ரிலேட்டானது. ஆனாலும் நம்ம அதை படிச்சு தான் ஆகணும். இது வந்து என்னென்னா உங்களுக்கு பிஜிக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கால்வா தியரி இருக்குது. ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஹை லெவலு. அதனால் இது இருக்கா இல்லையான்னு பார்த்துங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு கால்வா தியரி வந்து இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு வரைக்கும் கூட மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே இருக்கும். இந்த கால்வா தியரி மட்டும் ஒரு சிலதில் இருக்கும், இல்லாமல் இருக்கும். இந்த ஃபைனைட் ஃபீல்டுங்கிறது இதை ரிலேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதுக்கப்புறம், கால்வா தியரிக்கு அப்புறம். நம்ம சாதாரணமாக பார்க்குற ஃபைனைட் ஃபீல்டு கிடையாது. இந்த ரிசல்ட்டை வச்சு ஃபைனைட் ஃபீல்டுங்கிற கான்செப்ட் அதுதான், ஃபீல்டு வித் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு. பட் இதை வச்சு அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஜி சிலபஸ். இதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு செட்டு. இது இந்த இடத்துல கிளியராக சொல்லிடுறேன். மேத்ஸ் சிலபஸ் வந்து சிஎஸ்ஆர் நெட்டுக்கும் செட்டுக்கும் சேம் தான். ஏன்னா ஒரு சிலர் வந்து செட்டுக்கு வேறு சிலபஸ் நினச்சிக்கிட்டு நெட்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய சிலபஸ் ஒன்று வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 34 யூனிட் இருக்கும், 34 யூனிட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து செட் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவீங்க, அப்படி இருக்கும். அதனால் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மாற்றிட்டாங்க. இப்போ நெட் அண்ட் செட்டு சிலபஸ் நான் சொல்கிறது மேத்ஸுக்கு. பேப்பர் 1ங்கிறதோ பார்ட் ஏங்கிறதோ மாறும். சிஎஸ்ஆர் நெட்டை பொறுத்தவரை வந்து 3 பார்ட் இருக்கும். பார்ட் ஏபிசின்னு. பார்ட் ஏ வந்து ஆப்டிடியூட் இருக்கும். பார்ட் பியும் பார்ட் சியும் இந்த மேத்ஸ் சிலபஸ் வரும். இதே நீங்கள் செட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா செட் எக்ஸாமில் பேப்பர் 1 இருக்கும். பேப்பர் 1ங்கிறது ஜென்ரல் பேப்பர் வந்துடும், எல்லாத்துக்கும் காமன் பேப்பர். அது பேப்பர் 2 தான் வந்து மேத்ஸ் வரும். ஸோ மேத்ஸை பொறுத்தவரை காமன் சிலபஸ். அதனால தான் நான் ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கேன். இந்த நீங்கள் ஆர்ட்ஸ் டிஆர்பி சிலபஸ் எடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். மோஸ்ட்லி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நெட்டு சிலபஸ் எடுத்து அப்படியே போட்டிருப்பாங்க, நெட்டு செட்டு சிலபஸை. இல்லைன்னா டிஆர்பி சிலபஸை கொஞ்சம் அப்படியே சேர்த்துருப்பாங்க. அப்படி தான் இந்த ஆர்ட்ஸ் டிஆர்பி சிலபஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் பெர்முடேஷன் காம்பினேஷன் அதில் எடுத்தோடனே இருக்கும். பெர்முடேஷன் காம்பினேஷன் இதெல்லாமே உங்களுக்கு நம்பர் தியரி கான்செப்ட், பிஜிஎன் ஹோல் பிரின்சிபல், இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பர் தியரி. இந்த இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் தியரி கான்செப்ட், பேசிக் நம்பர் தியரி. இதில் இருந்து கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் தியரி. சிலபஸ் வந்து இப்படி இருக்காது, புல்லட்டின்லாம் போட்டிருக்காது. நான் வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக இப்படி நான் போட்டு வச்சுருக்கேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் தியரி. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் இருக்கும், சப் குரூப் இருக்கும், நார்மல் சப் குரூப் இருக்கும், கோஷன் குரூப், அதுக்கப்புறம் ஹோம் ஆஃபீஸ் வந்துடுவாங்க. சைக்கிளிக் குரூப் கண்டிப்பாக இருக்கும். சைக்கிளிக் குரூப்புக்கும் நார்மல் சப் குரூப்புக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதினாலும் சரி. இன் ஜென்ரல் குரூப் தியரி அப்படின்னாலே இந்த சைக்கிளிக் சப் குரூப்புங்கிறதுக்கும் நார்மல் சப் குரூப்புங்கிறதுக்கும் சைக்கிளிக் குரூப்பும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் அதை விட இம்பார்ட்டன்ட் எது கொடுக்கணும் அப்படின்னா இந்த பெர்முடேஷன் குரூப் கொடுக்கணும். அந்த குரூப் டைப்பில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த 3. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் நெட்டை பொறுத்தவரை கிளாஸ் ஈக்குவேஷன் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. சிஎஸ்ஆர் நெட்டில் பர்டிகுலராக. மற்றதில் வந்து சில நேரம் கேட்குறாங்க, சில நேரம் விட்டுறாங்க. பட் இன் பர்டிகுலர் நெட்டுக்கு வந்து கிளாஸ் ஈக்குவேஷன் பாருங்கள். சைலோ தியரம் இந்த சைலோ தியரம் சிலபஸ் இருக்க எல்லாத்துக்குமே இதை கண்டிப்பாக பார்க்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது வந்து. இதெல்லாமே குரூப் தியரிக்குள்ளே இதை கொண்டு வந்துடலாம். அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிங் தியரி. ரிங் தியரியில் மோஸ்ட்லி எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் கேட்குறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுற மாதிரி. அதில் ஐடியல்ஸு, இந்த பர்டிகுலராக இந்த ஸ்பெஷல் ப்ரைம் மேக்ஸிமல் இந்த மாதிரி வரலாம் கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறணும். ரிங்கில் ஒரு டைப் தான் பார்த்தீங்கன்னா பால்னாமியல் ரிங். கலெக்ஷன் ஆஃப் பால்னாமில்ஸ் வைக்கிறதுனால அது பால்னாமியல் ரிங்கு. அப்போ ரீசெண்ட் டைமில் டிஆர்பியுமே இந்த இர்ரெடியூசிபிலிட்டி பற்றி நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இர்ரெடியூசிபிலிட்டி அப்படிங்கிறது ஃபார் ஆல் தி எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இர்ரெடியூசிபிள் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம இது வந்து லாஸ்ட் எண்டில் இருக்கும். இதுதான் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஓரளவு கடைசியில் இருக்கும் மெட்டீரியலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு தியரி. இதில் வந்து ஃபீல்டு, ஃபைனைட் ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன், இதில் இந்த கால்வா தியரிங்கிறது இருக்குது. ரைட். நெட்டு செட்டு வந்து இந்த இதுக்கப்புறம் ஐ திங்க் ஒன்று மட்டும் இருக்குது, பாலி டிஆர்பி. ஓகே. கடைசியாக 2021, 2022 முடிஞ்சது. அதுக்கப்புறம் எக்ஸாம் இன்னும் வைக்கல.
இதுதான் வந்து இப்போதைக்கு நமக்கு எக்ஸிஸ்டிங் சிலபஸ் வந்து இதுதான். இனிமேல் ஏதாவது மாத்துனாங்கன்னா தான் நமக்கு தெரியும். பட் இப்போதைக்கு மாத்துறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இந்த சிலபஸ் மாத்துனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸாம் தான் நடந்திருக்கு. 2017லயே ஒண்ணு நடந்துச்சு. அது கேன்சல் பண்ணிட்டாங்க இல்லையா? அதனால அத கால்குலேட் பண்ண முடியாது. அது இல்லாம ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடத்தியிருக்காங்க. அதனால சிலபஸ் மாறுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். இது வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஐஎன் எஸ்டின் புக்ல இருக்கிற ஹெட்டிங் அப்படியே குடுத்துருப்பாங்க. அனதர் கவுண்டிங் பிரின்சிபல் அப்படின்னு ஆரம்பிக்கும். இவங்களும் அதே மாரி குடுத்து வச்சிருப்பாங்க. இந்த ஹெட்டிங் பூரா அப்படியே வந்து எஸ்டின் புக்ல அப்படியே இருக்கும். கொஞ்சம் வளவளன்னு நமக்கு தெரியும். ஏன்னா அந்த ஹெட்டிங்க பூரா அப்படியே குடுத்து வச்சிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா அந்த அந்த கலெக்டிவா குடுக்காம, ஃபுல்லா கம்ப்ளீட்டா குடுத்துருக்காங்க அந்த ஹெட்டிங்க பூரா. கவுண்டிங் பிரின்சிபல் அது ஆக்சுவலா குரூப் தியரி ரிலேட்டடானது தான். சைலோ தியரம், டைரக்ட் ப்ராடக்ட்ஸ், ஃபைனைட் எபிலியன் குரூப்ஸ். இங்கெல்லாம் நெறைய ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நேரா சைலோ தியரம் வந்துட்டாங்க. பட் அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, குரூப் தியரி படிக்காம வர முடியாது. ஐ மீன் குரூப்பு, நார்மல் சப் குரூப்பு, சைக்கிளிக் குரூப்பு இதெல்லாம் தெரியணும். சிலபஸ்ல இல்லைனாலும் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஆகணும். ஆனா இவங்க நேரா வந்து இங்க வந்துடுறாங்க. இவ்வளவுதான். நேரா டக்குன்னு குரூப் ஆரம்பிச்சு ஒரு லைன்ல முடிச்சிடுறாங்க. அப்புறம் பாலினாமியல் ரிங்ஸ். இங்கேயும் பாருங்க நேரா பாலினாமியல் ரிங்ஸ். ஏன்னா அந்த புக்ல பாலினாமியல் ரிங்ஸ் தான் ஹெட்டிங் போட்டிருக்கும். அதனால டக்குன்னு வந்துடுறாங்க. பட் நமக்கு பேசிக்கா வந்து ரிங்குனா என்ன, அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்க்கணும். அதுக்கு இடையில இருக்கிற என்னது இது ஹோமோமார்பிசம் பார்க்கணும், ஐசோமார்பிசம் பார்க்கணும். அதே மாதிரி குரூப்ஸுக்கு இடையில இருக்கிற ஹோமோமார்பிசம் ஐசோமார்பிசம் பார்க்கணும். ஸோ அது சிலபஸில் இல்லைனாலும் நம்ம பார்த்தாகணும். அப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கடகடன்னு முடிச்சுட்டு நேராக கால்வா தியரி வந்துட்டாங்க. குரூப் தியரி, ரிங்கு, அப்புறம் டக்குன்னு கால்வா தியரி. இது எல்லாமே கால்வா தியரி ரிலேட்டடாக அப்படியே வந்துடும். அல்ஜிப்ரா பாலினாமியல் இதெல்லாம் பேசிக் தான். நம்ம 10th ஸ்டாண்டர்டில் இருக்க அதே கான்செப்ட் தான். கொஞ்சம் வித்தியாசமாக பேர் சொல்லுவாங்க அவ்வளோதான். லெக்ராஞ்ச் இன்டர்போலேஷன்ங்கிறது கொஞ்சம் நியூமெரிக் அனாலிசிஸில் இருக்க மாதிரி இருக்கும். அதே தான் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக நொட்டேஷன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐடியல்ஸ், பாலினாமியல் ஐடியல்ஸு இதெல்லாம் இருக்குது. காமுடேட்டிவ் ரிங்ஸு, ப்ரைம் பார்ட்டிஷன் ஆஃப் பாலினாமியல், அந்த இர்ரெடியூசிபிள் ரிலேட்டடாக இங்கே வந்துடும். இந்த டிட்டர்மினன்ட் ஃபங்க்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீனியர் அல்ஜிப்ரா ரிலேட்டடாக வந்துடுது இங்கேருந்து. அனிகுலேட்டிங் பாலினாமியல், இன்வேரியன்ட் சப்ஸ்பேஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு லீனியர் அல்ஜிப்ரா ரிலேட்டட். அதுக்கப்புறம் வந்து சைமில்டேனியஸ் triangulation, simultaneous diagonalization, direct sum decomposition, vector spaces. யூஸ்வலாக நமக்கு லீனியர் அல்ஜிப்ராவில் வெக்டார் ஸ்பேஸ் மொதல் ஆரம்பிக்கும் அல்லது மேட்ரிக்ஸ் ஆரம்பிக்கும். இவங்க அந்த டிட்டர்மினண்ட்டை தான் டிட்டர்மினன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து ஜோர்டான் கனானிக்கல் ஃபார்ம் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராக் மல்டிப்ளிசிட்டி, ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி, டயகனலைசேஷன். இந்த டயகனலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக கொஸ்டின் வருது. ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். கிராம் ஸ்மித் ப்ராசஸ்ங்கிறது டைரெக்டாக வந்து ரொம்ப பிக் கொஸ்டினாக கேட்க முடியாது. ஏதாவது ஒன்று 3 வெக்டாரில் ஏதாவது ஃபஸ்ட்டு வெக்டார் அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. சிம்பிளாக தான் கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டைப்பு இது எல்லாமே அந்த இதில் இருக்கிறத அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அப்ளிகேஷன் டு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இதை படிப்போம் இல்லையா, அதுவே போதும். அதே தான் இங்கே இருக்கும். எரர் கரெக்டிங் கோடு இதெல்லாம் ஆக்சுவலாக அப்ளிகேஷன். இது இந்த பாலிடெக்னிக் மட்டும்தான் கொஞ்சம் சிலபஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் ரொம்ப ஹை லெவலில் தெரியும் உங்களுக்கு. பட்டு ஒரு பிரான்ச் வந்து இன்னொரு பிரான்ச்சில் படிக்கும்போது நீங்கள் லிங்க் பண்ணி படிச்சுக்கலாம். இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் வந்து உங்களுக்கு நியூமெரிக் அனாலிசிஸ்லேயே வரும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டாகவும் வரும். அது பாருங்கள், பர்டிகுலர் சொல்யூஷன்ஸ் ஆஃப் நான் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். இதெல்லாம் வந்து நம்ம டிஇயில் படிச்சிருவோம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதனால் அதை பார்த்தாலே போதும். ஸ்கிராம்பிளர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது லீனியர் அல்ஜிப்ரா ரிலேட்டட். அது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது மட்டும் இந்த சிலபஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு தெரியும். பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம இத்தனை பார்த்துருக்கோம். இது ஒன்று மட்டும் ரொம்ப ஒரு ஹை லெவல் மாதிரி தெரியும். சரி, நம்ம இப்படி படிச்சுட்டு போனோம்னா மறுபடியும் அங்கே போய் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஐகன் வேல்யூஸ் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆர் டேஷ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? பட் இருந்தாலும் இப்போ நமக்கு படிக்கிறது ஸ்ட்ராங்காக படிச்சுக்கிற வேண்டியதான். கொஸ்டின் வந்து ஈஸியாக வந்துட்டா ஓகே, டிஃபிகல்ட்டாக வந்தாலும் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். நம்ம அப்படி தான் யோசிக்கணும். ரைட், ஆல்மோஸ்ட் எல்லா சிலபஸும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இது எழுதுறக்கா எடுத்து வச்சுருக்கேன். ரைட், யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, சிஎஸ்சிஆர் நெட் செட். இதான் வந்து உங்களுக்கு கம்பேரிசன். ஸோ நீங்கள் எந்த யூனிட் அல்லது டாபிக் படித்தாலும் நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஒரு பர்டிகுலர் எக்ஸாமுக்கு தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டியே இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து பிஎஸ்சி பிஎட் தான் இருக்குது, யூஜிடிஆர்பி மட்டும் தான் பார்க்குறேன்னா அதில் இருக்கிறது மட்டும் இது பண்ணிவிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. பட் சப்போஸ் வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா எக்ஸாமுக்குமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா என்னோட சஜஷன் ஜென்ரலாக சரியா நாட்ட ஒரு கிளாஸ் கோச்சிங் அப்படிங்கிற பர்பஸில் இல்லை, ஜென்ரலாக என்னோட அட்வைஸ் வந்து எல்லா எக்ஸாமுமே எழுதுங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு நமக்கு எந்த எக்ஸாம் வழியாக நம்ம கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குதோ அது வழியாக போயிடணும். அதான் வந்து பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து காலேஜ் ப்ரொஃபஸர் தான் அப்படின்னு எய்ம் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பிஎட் இருக்குது, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் பிஜிடிஆர்பினா அதை எழுதி உள்ளே போயிருங்க. கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கிருங்க. உள்ளே இருந்துக்கிட்டே இதை விடாதீங்க. அடுத்து காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வைக்கிறாங்களா, ஆர்ட்ஸ் டிஆர்பி வைக்கிறாங்களா, எழுதி அங்கேருந்து என்ன பண்ணுங்கள், கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து இங்கே வந்துடுங்க. இதான் வந்து இன்னைக்கு இருக்க நிலைமையில பெட்டர் ஐடியா. இல்லை எனக்கு வந்து யூஜியும் இருக்குது, ஐ மீன் யூஜிக்கு நான் எலிஜிபிள், டெட்டு பேப்பர் பாஸ் பண்ணியிருக்கேன்னா அதை எழுதுங்க. யூஜி டிஆர்பிக்கு வழியாக உள்ளே போங்க. அப்புறம் பிஜி டிஆர்பி வச்சா இங்கே வாங்க. இல்லை உங்கள் அதுக்கப்புறம் காலேஜ் தான் எய்மாக இருக்கா, அங்கேருந்து இங்கே வாங்க. ஸோ இப்படி தான் போங்க, வேறு வழியே கிடையாது. ஈவன் டிஎன்பிஎஸ்சிக்கு எலிஜிபிள்னாலும் எழுதுங்க. ஓகே, அன்லஸ் அதர்வைஸ் உங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் ஒரு பிரச்சனை இல்லை, நான் வந்து வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படின்னா உங்கள் சாய்ஸ் தான். உங்கள் எய்ம் என்னவோ அதை மட்டும் வச்சு போகலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அப்படி இருக்காது. ஒரு 10% 15% வேணால் அப்படி இருப்பாங்க, எக்கனாமிக்கலி வெல் செட்டில்டாக இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் மற்றவங்க எல்லாமே வந்து இந்த லெவலில் தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போதும் அப்படின்னு. அது உள்ளே போய்க்குங்க, போய்கிட்டு உள்ளேருந்து வந்துக்குங்க. ஃபார் இன்ஃபர்மேஷன், நீங்கள் ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் சைடு போயிட்டீங்கன்னா ஒரு 4 வருஷம் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டியை வச்சு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம். டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் நீங்கள் விஏஓ ஒரு எக்ஸாம்பிளுக்காக விஏஓ உள்ளே போயிட்டு அப்படியே எக்ஸாமு, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அப்படிலாம் எழுதி நீங்கள் ஈவன் வந்து ஒரு தாசில்தார் அந்த லெவலுக்கும் போகலாம். வெறும் விஏஓ உள்ள போயே போகலாம். அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. எலிஜிபிலிட்டி இருக்கணும். ஓகே, இப்போ இந்த சிலபஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இருந்துச்சுன்னா கேட்டுங்க. எதில் ஸ்டார்ட் பண்ணுறது அந்த மாதிரி கேட்குறீங்க? ஆமாம், இதுல இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு. ஆமாம், இப்ப எல்லா எக்ஸாமும் அட்லீஸ்ட் எழுதணும்னே நம்ம பாஸ் ஆவோமா தெரியாது எனக்கு கொஞ்சம். ஓகே. எல்லா எக்ஸாமும் நம்ம எழுதணும்னா எந்த எந்த யூனிட்ல இருந்து படிக்கணும்னு கேட்கல. இப்போ இல்லப்பா நீ இந்த சிலபஸ் படிச்சேன்னா நீ இந்த எக்ஸாமும் எழுதிக்கலாம், நீ இந்த எக்ஸாமும் எழுதிக்கலாம், அப்படி சொல்ல வரீங்க. ஓகே, அதாவது காமனா இருக்க மாதிரி நீங்க கேக்குறீங்க. ஆமா ஆமா. அதாவது இந்த இவங்க கேட்குற கரெக்ட், நல்ல கொஸ்டின் தான். அல்ஜிப்ரா அனாலிசிஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்லுமே இருக்கும். லீனியர் அல்ஜிப்ரா அல்லது சிம்பிளா அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், இது எல்லா சிலபஸ்லுமே இருக்கும். இது போக டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும். சரிங்களா? அது மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். இது எல்லாமே எல்லா எக்ஸாமுக்கும் வர்றது. நீ எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னா, இப்போ சப்போஸ் வந்து ஒரு எக்ஸாம் டேட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை ஃபோக்கஸ்டாக போகணும். இல்லை நம்ம இப்போதான் நியூவாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இப்போ இதுதான் கம்பேரிசன். இப்போ இந்த அல்ஜிப்ரா எடுத்துக்கோங்க, இந்த எல்லா சிலபஸும் உங்கள் கையில் இருக்கணும். நீங்கள் இந்த சிலபஸுக்குன்னே ஒரு ஃபைல் போடணும், ஒரு சின்ன ஒரு புக்லெட் மாதிரி போட்டு வச்சுக்கிறணும். போட்டு வச்சுக்கிட்டு இந்த மார்க் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி இப்போ நான் பர்டிகுலர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணோம், எதை ஃபோக்கஸ் பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எது இருக்கு இல்லை அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் கேட்டதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். அல்ஜிப்ரா இந்த மாதிரி இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எல்லாமே காமனாக இருக்கும். அப்போ நான் வெறுமனே இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சார், எக்ஸாம் எனக்கு எப்போ வரும்னு தெரியாது, அப்போ எதை படித்தா நான் நல்லதுன்னு கேட்டால் நீங்கள் இதை தான் படிக்கணும். கண்டிப்பாக அல்ஜிப்ரா பாருங்க, அனாலிசிஸ் பாருங்கள், 2 அனாலிசிஸ் பாருங்கள், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பாருங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்கள். மற்றது எல்லாம் வந்து ஒரு இதில் இருக்கும், இன்னொன்றில் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன். டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி வந்து நெட்டு செட்டில் இருக்காது, நெட்டு செட்டில் இருக்காது. இல்லாத இப்போ நான் எழுதுறேன், யூஜியில் இருக்காது, யூஜிடிஆர்பியில் இருக்காது. அப்போ நான் இது நீங்கள் எக்ஸாம் டேட் தெரிஞ்சு இதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா இதை பார்க்கக்கூடாது. டிஜி வந்து பார்க்கக்கூடாது, டிஃபரன்ஸ் ஜாமெட்ரி பார்க்கக்கூடாது. ஏன்னா இதுல எல்லாம் இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி பிஜிடிஆர்பியில் இருக்கும், பாலிடெக்னிக் டிஆர்பியில் இருக்கும். இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் வந்து இப்போ நெட்டில் கிடையாதா சார்னா என்னன்னா ஒரே ஒரு லைன் மட்டும் கொடுத்துருப்பாங்க, நார்மல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் பார்த்தா போதும். ஆனால் பிஜி பாலிலாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் செப்பரேட் ஹெட்டிங்காகவே இருக்கும், ஆர்ட்ஸ் டிஆர்பிலையும் இருக்கும். அது மாதிரி டிஃபரன்ஸ் ஜாமெட்ரி ஆர்ட்ஸ் டிஆர்பியில் இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனால் நல்லது. அப்புறம் ஒரு எக்ஸாம் வந்து 1 மாதம் 2 மாதம் இருக்குன்னா அந்த சிலபஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். நெட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் அது மட்டும், வேற எந்த சிலபஸ் பார்க்கக்கூடாது. இதான் ஓவரால் ஐடியா.
ஓகே சார். அந்த ஓகே. மாதிரி ப்ரிப்பரேஷன் நமக்கு மேத்ஸா இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு கூட சொல்லுவேன் சில நேரத்துல. என்ன ரீசன்னா, ம். நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் நெறைய காமன் இருக்கு. இப்ப இங்கிலீஷ்லாம் கேட்டு பாருங்களேன். ஒரு எக்ஸாமுக்கு ஒரு சிலபஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே. ஸோ அவங்களுக்கு வெரி டிஃபிகல்ட். பட் நமக்கு ஒரு வகையில ஆ. வந்து லக்கின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே இப்ப பாருங்க யுஜிடிஆர்பில அல்ஜிப்ரா தான். 90% ம். அப்படியே இருக்கு. எல்லாத்துலயுமே இந்த சிலபஸ் வந்து இருக்கு நமக்கு. ம். யுஜிடிஆர் இந்த சிலபஸ் எல்லாத்துலயுமே இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜ். அத நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். கொஸ்டினோட டாபிக் மட்டும் மாறும். மாறும். இப்ப நீங்க நெட்டுக்கு சிலபஸ் இருக்கறதுலயே நெட் தான் வந்து டிஃபிகல்ட்ன்னு சொல்லுவோம். பட் அவங்க என்ன ம். பண்றாங்கன்னா, ஸ்ட்ராங்கா வந்து பேஸ தான் செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு ம். விஷயம் தெரியுதா அப்படின்னு. மனப்பாடம் பண்ணிட்டு வர்றோமா அப்படின்னு செக் பண்ண மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்குமான்னு செக் பண்ணுவாங்க. இதே நீங்க டிஆர்பில வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து மனப்பாடம் பண்ணியிருக்குமான்னு மனப்பாடம். செக் பண்ற மாரி இருக்கும். அதுவும் இப்ப ரீசென்ட் டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெரிஞ்சு மாறிக்கிட்டே வருது. ம். அதனால எல்லா எக்ஸாமும் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. அப்புறம் அந்த பர்ட்டிகுலர் எக்ஸாம் நெருங்கும்போது அத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கு போறது நல்லது. என்னோட சஜஷன். இப்ப நானே இதே கேள்விய ஒரு 7, 8 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா என்ன பதில் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, "நீ புரொஃபசர் ஆகணும்னா அத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. ம். டீச்சிங் லைன்ல போனா அத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. இல்ல இந்த மாரி டிஎன்பிஎஸ்சி, யுபிஎஸ்சி சைடு போனா அத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுன்னு" சொல்லிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு என்ன நிலைமை ஆயிடுச்சுன்னா, நமக்கு ஜாப் கிடைக்கிறது பெரிய இதா இருக்கு. எஸ் சார். அப்போ ஒரு வழியா ஃபோக்கஸ் பண்ணி போனா முடியாது. அப்ப என்னோட ம். அட்வைஸ இப்ப நான் மாத்திக்கிட்டேன் நானு. நான் ம். அன்னைக்கு இருந்த நிலைமை வேற. இப்ப நம்ம இப்ப 10 வருஷம், 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை வேற. என்னன்னா, என்ன ஜாபுக்கு படிக்கிறோமோ, அத முயற்சி பண்ணா அந்த ஜாப் கிடைக்கும். ம். இன்னைக்கு ம். அப்படி இல்ல. காம்படிஷன் பயங்கர ஹெவி காம்படிஷன். ஹை குவாலிஃபைடு நெறைய. கரெக்ட். பயங்கர ஹை குவாலிஃபைடு பிஹெச்டிஸே 50,000 பேத்துக்கு மேல இருக்காங்கன்றாங்க. ஏகப்பட்ட ம். பேர் இருக்காங்க. அப்ப நம்ம எதுல உள்ள முடியுமோ அதுல போயிரணும். அப்புறம் அதுலருந்து நம்ம வந்து போய்க்கலாம். ஓகே.